செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட் அப்படின்னு சொன்னாலே நம்மளே அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும். அதுக்கு காரணம் எதிர்காலத்தில் நம்ம வாழ போகிற வீடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளானட்டாக இன்றைக்கும் ரொம்ப நம்பப்படுறது இந்த செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாய் கிரகத்தில் மனிதன் காலையில் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரோபோட்டிக் ரோவருடைய அந்த வீழ்த்தடம் பதிஞ்சு அது பல ஆராய்ச்சிகள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே தண்ணீர் இருக்கா, தண்ணீர் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்கா, இல்லை லைஃப் பாசிபிளுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பல ரிசர்ச்களை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோவர் தான் பெர்செவரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோவர். இந்த ரோவர் மார்ஸில் ரிசர்ச் பண்ணி பல டேட்டாஸ்களை நம்ம பூமிக்கு அனுப்பி அதை சயின்டிஸ்ட்டுங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பல ரிவீல் ஆகக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரோவர் அங்கே அனுப்பப்பட்டதுக்கான திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுலேருந்து அதை உருவாக்கி அதை லேண்ட் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் எதுக்கு உருவாக்குனாங்க, அதை எப்படி மார்ஸில் லேண்ட் பண்ணாங்க, அது என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ரோவர் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் எல்லா சீரியஸையும் தவற விடாமல் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நாசா இந்த பெர்செவரன்ஸ் அப்படிங்கிற இந்த ரோவரை செவ்வாய் கிரகத்துக்கு மார்ஸ் பிளானட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரோவர்ஸ், ஆர்பிட்டர்ஸ், லேண்டர்ஸ்னு மார்ஸ் பிளானட்டை நோக்கி அனுப்பியிருக்காங்க. அதில் குறிப்பாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சுஜர்னர் ரோவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோவரை எடுத்துக்கலாம். செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்டு லேண்ட் செய்யப்பட்ட முதல் ரோவர் இதுதான். பட் அப்படி செவ்வாய் கிரகத்தை நோக்கி அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர்களாக இருக்கட்டும், லேண்டர்களாக இருக்கட்டும், ரோவர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வெவ்வேறு காரணங்களுக்காகவோ நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. பட் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது மற்ற ரோவர், லேண்டர்ஸ், ஆர்பிட்டர்ஸ் மாதிரியான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதோடைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கான நோக்கங்கள் குறிப்பாக சொல்கிறோன்னா இந்த பெர்செவரன்ஸ் ரோவரை நாசா உருவாக்குறதுக்கான காரணம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருந்துச்சா, இல்லை தண்ணீர் இருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்கா, எல்லாத்துக்கும் மேலே அங்கே லைஃப் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஏற்கனவே அங்கே உயிர்கள் இருந்ததுக்கான தடயங்கள் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக நோக்கமாக வச்சாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஃப்யூச்சரில் நாசா மார்ஸில் பண்ண போகிற ஒரு மிஷனுக்கான ஒரு நோக்கமாகவும் இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் அங்கே அனுப்பியிருக்காங்க. அதுதான் அங்கே சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு அந்த சாம்பிள்ஸை பூமிக்கு கொண்டு வர்ற மாதிரியான ஒரு மிஷினை நாசா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தையும் இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் தான் அந்த செவ்வாய் கிரகத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நோக்கங்களுக்காக தான் இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது நாசாவால் உருவாக்கப்பட்டுச்சு. 2012 அப்போவே மார்ஸ் பிளானட்டுக்கு இப்படி ஒரு ரோவரை நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட சயின்டிஸ்டுங்க யோசிக்க ஆரம்பிச்சு அந்த ரோவரை மார்ஸ் மிஷனோடைய ஒரு பகுதியாக இணைச்சு அவங்க அதுக்கான திட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமாக அந்த ரோவருக்கான டிசைன் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட்கள் உருவாக்கப்பட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அந்த ரோவருடைய டெஸ்டிங் அப்படிங்கிறது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாசாவுக்கு சில ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு. குறிப்பாக 8 வருடங்கள் எடுத்துக்கிச்சு. சுமார் 8 வருடங்களுக்கு அப்புறம் 2020 இந்த மாதிரி ஒரு ரோவரை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அறிவிச்சதுக்கப்புறம் இந்த ரோவரை அனுப்புறதுக்கான அந்த லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிச்சது. 2020 ஜூலை 30 நாசாவுடைய அந்த ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்தில் வச்சு இந்த ரோவரை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கான அந்த லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. லான்ச் பண்ணவும் செய்கிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு போகுது. அந்த ஸ்பேஸ் ஜேர்னி அப்படிங்கிறது சுமார் பூமியோட நாட்கள் படி 6 முதல் 7 மாதங்கள் வரைக்கும். ஸோ இந்த 7 மாத ஸ்பேஸ் ஜேர்னிக்கு அப்புறம் செவ்வாய் கிரகத்தோடைய அந்த மார்ஸ் பிளானட்டுக்கு அருகில் சென்று அதுக்கப்புறம் மார்ஸ் பிளானட்டோடைய அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்ச இந்த பெர்செவரன்ஸ் ரோவர் அந்த 7 நிமிடங்கள் லேண்டிங் ப்ரொசீஜராக எடுத்துக்கிச்சு. அந்த 7 நிமிடங்களை 7 minutes ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி அழைக்கிறாங்கன்னா அந்த 7 நிமிடத்தில் அந்த பெர்செவரன்ஸ் ரோவர் சரியாக லேண்ட் ஆச்சா இல்லையாங்கிறது எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாமல் நம்மளால் வெயிட் பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்களில் அந்த 7 நிமிடங்களில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கும் அவங்களோட வாழ்நாளில் அந்த லேண்டிங் ப்ரொசீஜரை பற்றி அவங்ககிட்ட கேட்டால் அவங்களால வார்த்தைகளை விவரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஃபைனலாக அது லேண்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கப்பட்டுச்சு. அந்த லேண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன இடம் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தோடைய ஒரு பள்ளத்தாக்காக சொல்லப்படுறது ஜெசரோ கிரியேட்டர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த பெர்செவரன்ஸை அவங்க லேண்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல தான் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டு தான் இந்த லான்ச் அப்படிங்கிறதும்
நடத்தப்பட்டுச்சு. ஏன் இந்த ஜெசரோ கிரியேட்டரில் கொண்டு போய் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோவரை வந்து லேண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஜெசரோ கிரியேட்டர் இன்னைக்கு மார்ஸ் பிளானட்டோடைய ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்காக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் மார்ஸ் பிளானட்டில் இந்த ஜெசரோ கிரியேட்டரில் தண்ணி இருந்திருக்கலாம். அதாவது ஒரு பெரிய ஒரு கடலாவோ ஒரு குளமாவோ ஒரு குட்டையாவோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுகளால் நம்பப்படுது. ஸோ அதனால் இந்த இடத்துல இறங்கி நம்ம பல ரிசர்ச்களை பண்ணால் உயிர்கள் இருந்ததுக்கான தடயங்களோ அல்லது தண்ணீர் இருந்ததுக்கான தடயங்களோ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு காரணத்தை மையமாக வச்சு தான் இந்த ஜெசரோ கிரியேட்டர் அப்படிங்கிற இந்த பள்ளத்தாக்கில் நாசா இந்த ரோவரை லேண்ட் பண்ணாங்க. என்னதான் லேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொன்னாலும் அந்த லேண்டிங் ப்ரொசீஜரில் அந்த 7 நிமிடங்கள் எடுத்துக்கிட்ட அந்த நொடி ஃபுல்லாமே திக் நிமிடங்களாக தான் சயின்டிஸ்டுகளோட மனசில் இருந்துச்சு, நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ அந்த லேண்டிங் ப்ரொசீஜரில் சிம்பிளாக எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மார்ஸோடைய அட்மாஸ்பியர்கள் நுழையும் போது அந்த ரோவரை சுற்றி ஒரு ஹீட் ஷீல்டு அப்படிங்கிறது இருந்துச்சு. அது எதுக்குன்னா, அதிவேகத்தில் செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர்கள் நுழையும் போது அந்த உராய்வின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால அந்த ரோவருக்கோ அந்த ரோவருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளுக்கோ எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹீட் ஷீல்டுக்குள்ளே வச்சு தான் அந்த லேண்டிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியர் தாண்டினதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியிலேருந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தூரத்திலிருந்து அந்த ஹீட் ஷீல்டு அப்படிங்கிறது விலகி அந்த ஹீட் ஷீல்டுக்குள்ளே இருந்த ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது வெளியே வருது. அந்த ட்ரோன் தான் இந்த ரோவரை லேண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கிய உதவி பண்ணியிருக்கு. அந்த ட்ரோன் மூலமாக அந்த லேண்டரை சேஃபாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியில் ரோவரை லேண்ட் பண்ணாங்க. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோவரும் அதுக்கப்புறம் பறந்து போயிருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரோவர் லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த நியூஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சிக்னலாக செவ்வாய் கிரகத்திலேருந்து நம்மளுடைய பூமியோடைய அந்த கிரவுண்ட் ஸ்பேஸுக்கு வந்ததுக்கப்புறம் நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் மனசில் அந்த சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள்கிட்ட இப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த மூமெண்ட் நடந்ததுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்தில் அது லேண்ட் ஆன அந்த பகுதியில் இருந்து 3 புகைப்படங்களை பூமிக்கு எடுத்து அனுப்பிச்சி வச்சுது. அதில் ஒரு புகைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து பூமிக்கு அனுப்பிச்சிது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த புகைப்படமும் அந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் பாருங்கடா மார்ஸ் பிளானட் இந்த மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்த புகைப்படம் தான் இது. இந்த ஃபோட்டோவை தொடர்ந்து ஒரு ஹை டெஃபினேஷனில் ஒரு பேனராமிக் ஃபோட்டோவை நாசாவோடைய அந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து அனுப்பிச்சிது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ கூட அந்த ஹை டெஃபினேஷனில் எடுக்கப்பட்ட பேனராமிக் ஃபோட்டோ தான். இது 3D ஃபோட்டோவாக அவங்க ஸ்டிச் பண்ணி அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ செவ்வாய் கிரகம் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் அந்த நீல நிற சன்செட்டையும் உங்களால் பார்க்க முடியும். இப்படி ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, அந்த பெர்சீவரன்ஸ் ரோவரில் ஒரு மைக்ரோஃபோனையும் ஆட் பண்ணி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்க அனுப்பியிருந்தாங்க. அந்த மைக்ரோஃபோன் மூலமாக செவ்வாய் கிரகத்தோடைய அந்த முதல் சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் அதை தான் கேட்க போகிறீங்க. நல்லா ஹெட்ஃபோனை மாட்டிட்டு செவ்வாய் கிரகத்தோடைய அந்த சத்தத்தை கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்ட அந்த மார்ஸ் பிளானட்டோடைய அந்த அமைதியான சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பெர்சீவரன்ஸ் ரோவரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே அந்த பெர்சீவரன்ஸ் ரோவரோடைய சத்தத்தும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரோவரோடைய சத்தத்தை மியூட் பண்ணி பின்னாடி செவ்வாய் கிரகத்தோடைய அந்த சவுண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத தனியாக அந்த மைக்ரோஃபோன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பட் இதை விட இன்னொரு விஷயம், இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் ஒன்றும் தனியாக அந்த மார்ஸ் பிளானட்டுக்கு லான்ச் செய்யும். அது கூடவே இன்ஜினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி ட்ரோன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டரையும் சேர்த்து தான் அனுப்புனாங்க. இந்த ஹெலிகாப்டர் எதுக்காக அப்படின்னா, அந்த ரோவர் அப்படிங்கிறது தரைப்பகுதியில் மார்ஸ் பிளானட்டோட தரைப்பகுதியில் ஊர்ந்துக்கிட்டே அந்த ஜெசரோ கிரியேட்டரில் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பறந்துக்கிட்டே நிறைய ஏரியாக்களை கவர் பண்ணி பல ரிசர்ச்சுகளை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இந்த இன்ஜினிட்டி அப்படிங்கிற அந்த ட்ரோன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டரை சேர்த்து வச்சு இந்த ரோவரோடு சேர்த்து அந்த மார்ஸுக்கு அனுப்புனாங்க. இந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளையை 2021 பிப்ரவரி 19 இந்த ரோவர் லேண்ட் ஆன மறுநாள் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளையை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. முதல் முறையாக மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது மார்ஸ் பிளானட்டில் பறந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்குன்னு ரொம்ப நேரம் ரொம்ப தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கு இது பறக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டராக கேட்டால் இல்லவே இல்லை. வெறும் 1 நிமிடங்கள் மட்டும்தான் இதால் பறக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசைனில் தான் இதை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 4 முறை இதை வந்து பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது டிசைன் அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருந்துச்சு. டோட்டலாக 72 முறை செவ்வாய் கிரகத்தோடைய வான் பகுதியில் இது பறந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுமார் 18 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி மார்ஸ் பிளானட்டில் இந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது பறந்துருக்கு. இது மனித குலத்தோடைய மிகப்பெரிய சாதனை. ஒரு வேற்று உலகத்தில் மனிதர் கண்டுபிடிச்ச
ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா தானே. பட் 2024 ஜனவரி 25ஆம் தேதி நாசா ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சாங்க இந்த உலகத்துக்கு. இந்த மார்ஸ் பிளான்ட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த பெர்சீவரன்ஸோடு சேர்த்து அனுப்பப்பட்ட இந்த இன்ஜூரி அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டரில் ஒரு சின்ன டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதோடைய ரோட்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளேடில் ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் 72 முறை இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து பறக்க வச்சுருக்கோம் மார்ஸில். ஆனால் 73வது முறையை பறக்க வைக்கும் போது அந்த ரோட்டர் பிளேடில் ஏற்பட்ட அந்த டேமேஜ் காரணமாக அது பறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ அது இனிமே பறக்க முடியாது, அது எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. என்னதான் அந்த ஹெலிகாப்டர் ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் பெர்சீவரன்ஸ் ரோவர் இன்னைக்கும் ரிசர்ச்சை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கு அந்த மார்ஸ் பிளானட்ல இருந்துகிட்டு. இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் அதை தொடர்ந்து தரையிறங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பல ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி அது பண்ண ஆய்வு முடிவுகளில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல இந்த ஜெசரா கிரேட்டர் அப்படிங்கிற அந்த பகுதியில் தானே லேண்ட் ஆச்சு. அந்த பகுதி ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் இது கண்டிப்பாக ஒரு நீர்நிலை பகுதியாக தான் இருந்திருக்கணும் ஒரு காலகட்டத்தில். ஸோ ஒரு ஏரியோ குளமாக தான் இருந்திருக்கணும். அதுக்கான தடயங்கள் அங்கே கிடைக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்கேயே லேண்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது சம்மந்தமான ஆய்வு தான் முதல்ல அது இறங்கினதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்தையுமே சாம்பிளாக கலெக்ட் பண்ணி அதை அங்கேயே ஆய்வுக்கு உட்படுத்துச்சு அந்த ரோவர் அப்படிங்கிறது. அதுக்கான ஆய்வு பண்ணுறதுக்கான பிரத்யேக கருவிகளும் அதில் பொருத்தப்பட்டிருந்துச்சு. இந்த ரோவரில் என்னென்ன கருவிகள் வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு, அது என்னென்ன வேலைகள் செய்கிறதுக்கு இருக்குங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் இந்த சீரீஸில் பார்க்கலாம். இப்போ அதோட ஆய்வு முடிவில் என்ன தெரிஞ்சிச்சு, என்ன கண்டுபிடிச்சு அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பாறைகளை ஆய்வு பண்ண மூலமாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஏரி இல்லாட்டி நதி அமைப்பு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஒரு ராக் லேயரிங் கிடச்சிச்சு. அதாவது அந்த பாறையில் அடுக்கடுக்காக இந்த செடிமெண்ட் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறத அந்த ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது பொதுவாகவே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான செடிமெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது மணல்கள் வந்து ஓடுற ஆறுகளில் அடிச்சுட்டு வரும்போது அது ஒன்றுக்கு மேலே ஒன்றா அந்த செடிமெண்ட்டாக ஒரு லேயர் மாதிரி அடுக்கடுக்காக படிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ராக் லேயர் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதில் அந்த செடிமெண்ட் லேயர் இருக்குது அது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க. இதை வச்சு தான் அவங்களும் சொல்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய ஏரியோ நதி அமைப்போ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மார்ஸ் பிளானட்டில் 96% கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கார்பன் டை ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த பெர்சீவரன்ஸ் ரோவரில் இருக்கக்கூடிய முக்கியமான கருவியாக கருதப்படுற MOXIE அப்படிங்கிற அந்த கருவியை பயன்படுத்தி அந்த மார்ஸ் பிளானட்டில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. சுமார் 16 முறை அந்த கருவியை மூலமாக பயன்படுத்தி அதை ரன் பண்ணி ஒரு 5 முதல் 10 கிராம் எடை உள்ள ஆக்சிஜனை வந்து அவங்க பிரித்தெடுத்து உருவாக்குனாங்க. இந்த 10 கிராம் ஆக்சிஜனை ஒரு ஆஸ்ட்ரோனமர் 10 நிமிடங்கள் வரைக்கும் சுவாசிக்கக்கூடிய அளவு உள்ளது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய நோக்கம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மார்ஸில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கக்கூடிய முறையை பயன்படுத்தி எதிர்காலத்தில் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் பண்ணும்போது அவங்க சுவாசிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை அங்கேயே உற்பத்தி பண்ணுற மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இது அங்கே பண்ணப்பட்டுச்சு இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் மூலமாகவே. இதை தொடர்ந்து சமீபத்தில் இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது அந்த ஜெசரா கிரேட்டரில் ஒரு கல்லை கண்டுபிடிக்குது. அந்த கல் அப்படிங்கிறது ஒரு செடிமெண்ட்ரி ராக் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. இந்த செடிமெண்ட்ரி ராக் நம்ம பூமியிலே இருக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம பூமியில் அடுக்கடுக்காக பார்க்கறதுக்கு லேயர் மாதிரி இந்த செடிமெண்ட் ராக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த லேயர்ஸ்குள்ள உயிர்கள் இருந்ததுக்கான தடயங்களையும் ஒழிச்சு வச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செடிமெண்ட் ராக்கை தான் இது கண்டுபிடிக்குது. பட் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் இருக்கிறதே நோட் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு புள்ளியாக இருந்திருக்கு. ஸோ இதனாலே அந்த புள்ளியாக டாட்டாக இருக்கிறதுனாலே அந்த செடிமெண்ட் ராக்ஸுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா லெப்பர் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சுட்டாங்க. பெர்சீவரன்ஸ் ரோவர் அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று பிரித்து மேய ஆரம்பிச்சு. அப்படி அதை பிரித்து மேயும் போது அதில் கிடைச்ச ரிசல்ட் அப்படிங்கிறது அதில் அதிகப்படியான அயன் சல்ஃபைடு, அது கூடவே விவியனைட், கிரினைட் அப்படின்னு மாதிரியான சில மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விவியனைட், கிரினைட் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த செடிமெண்ட் ராக்ஸில் கூட இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் அதை கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கன்ஸ் தான் அந்த மாதிரியான விவியனைட், கிரினைட் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணும். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அயன் கண்டென்ட்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விவியனைட், கிரினைட்டாக அது வெளியிடும். பட் இது இங்கே நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மார்ஸில் இதே மாதிரியான ஒரு விஷயம் விவியனைட், கிரினைட் அப்படிங்கிற அது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும் போது இங்கே உயிர்கள் இருந்திருக்கலாமோ இல்லாட்டி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சயின்டிஸ்ட்டுகளுக்கு எழுப்பிச்சு. பட் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை சயின்டிஸ்ட் எங்கள் மார்ஸில் உயிர் இருந்திருக்கு, ஒரு பயாலஜிக்கல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன்னா இது ஒரு பயாலஜிக்கல் கன்ஃபர்மேஷனாகவும் இருக்குது, அதே நேரத்தில்
நேரத்தில் ஏபயோட்டிக்காகவும் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த விவினாய்ட் கிரிகனைட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நுண்ணுயிர்களால் மட்டும் உருவாகிறது கிடையாது. அதிகப்படியான ப்ரெஷர் வெப்பத்தின் காரணமாக கூட இந்த மாதிரி விவினாய்ட் கிரிகனைட் அப்படிங்கிறது அந்த அயன் கண்டென்ட்ல இருந்து மாறக்கூடும். ஸோ இது இந்த மாதிரி ப்ரெஷரில் உருவாயிருக்கா இல்லாட்டி ஒரு நுண்ணுயிர்களால் வெளியிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. அதனால தான் இதை ஏபயோட்டிக்காகவும் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மார்ஸில் உயிர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தடயமாகவும் பார்க்கப்படுது. அதுவும் இந்த ராக் அப்படிங்கிறது அவங்க இதுவரைக்கும் மார்ஸில் இத்தனை கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உயிர்கள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப பழமையாக இருந்த ஒரு ராக்காக இது இல்லை. அதை விட கொஞ்சம் யங்கான ஒரு ராக்காக தான் இருந்திருக்கு. ஸோ உயிர்கள் இருந்திருக்கு அப்படின்னா மார்ஸில் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி, அந்த கொஞ்சம் காலங்கிறது கூட ஏதோ 5-10 வருஷம் கிடையாதுங்க, அதுவே சில பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்சீவரன்ஸ் ரோவர் அதோடைய தமிழ் அர்த்த பேரை கொண்ட அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை மையமாக வச்சு இன்னைக்கு வரைக்கும் மார்ஸில் தண்ணி இருக்கா, அதை தொடர்ந்து உயிர்கள் இருந்திருக்கா, மனிதர்கள் அங்கே போய் வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் மிஷனுக்கு தேவையான எல்லா ரிசர்ச்களையும் இப்போ வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் மனிதன் காலடி பதிக்கிறதுக்கு இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ரோவர் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் சீரியஸில் இந்த பெர்சீவரன்ஸ் ரோவரை பற்றி மட்டும் இந்த ஒரு எபிசோடில் மட்டும் நம்மளால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது பண்ண விஷயங்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கணும்னா இந்த சீரியஸோட இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் சம்பந்தமாக இன்னொரு எபிசோடில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வீடியோ சீக்கிரமாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கமெண்ட்ல நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து இந்த பெர்சீவரன்ஸை பற்றி தனியாக இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் நிறைய அறிவியல் பூர்வமான சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மற்ற வீடியோஸை பார்க்கறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.